தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகம் சமூக கூடத்தில் இருந்து சுட சுட 24 மணி நேரம் 3 வேளையிலும் அந்த மக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இந்தியாவிலேயே உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. மக்களை நேசித்தோம். மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற ஒரு அரசாக அதிமுக அரசு ஆட்சி காலத்திலே உங்களால் காண முடிஞ்சது. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா 50 மாத கால ஆட்சியில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு பச்சரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபா ஒரு லிட்டர், இன்றைக்கு 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபா. இட்லி புழுங்கரிசி 30 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 48 ரூபா. கடல் எண்ணெய் 130 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 190 ரூபா. நெல்லெண்ணெய் 250 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400. துவரம் பருப்பு 74 ரூபா, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 130 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபாய், இன்றைக்கு 120 ரூபா. இப்படி ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும்? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த எந்தெந்த பொருள் விலை அறிகிறதோ அந்த பொருளை அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்தில் எங்க விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு இங்க வந்து விற்பனை செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் உங்கள் மூலமாக. இன்னைக்கு டிஎன்பிசி நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4 டிஎன்பிசியில சுமார் 13 லட்சம் பேர் இன்னைக்கு தேர்வு எழுதி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமா தேர்வு எழுதி இருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு நடப்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாள்ல சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல. அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் இருந்துதான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல. அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலன்னு. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே 2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்று படிச்சு பாருங்க. இல்லைங்களா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எதுவுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்க செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம்ல. 11 அரசு மருத்துவக் கல்லூரி. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? உங்களுக்கு யோகி இருக்குதா?
அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பரப்புரையை பார்த்தோம். திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.